வெட்டிவேர் மட்டும் உங்க வீட்டில் இருந்தா போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தேடுற நிம்மதியும் ஆரோக்கியமும் தானா தேடி வரும். இதை சாதாரண புல்லோட வேர்னு நினைக்காதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கபிலர் எழுதின குறிஞ்சிப்பாட்டுல இருந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் வரைக்கும் நம்ம முன்னோர்கள் கொண்டாடின ஒரு பேராற்றல் தாங்க இந்த வெட்டிவேர். அந்த அளவுக்கு உங்க உடம்பையும் உங்க வீட்டோட சூழலையும் தலைகீழா மாத்துற ஐம்பூதத்தோட ரகசியம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. வணக்கம்ங்க, நான் கௌதம் தண்டபாணி, துளிகள் அமைப்போட ஃபவுண்டிங் மெம்பர். காங்கயம் பகுதியோட வறண்ட நிலங்களை மீட்டெடுத்து நம்ம மண்ணுக்கே உரிய நாட்டு மரங்களை நட்டு ஒரு பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்தோட நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பிச்சது தாங்க இந்த துளிகள். வெறும் மரத்தை நடுறதோட நிறுத்தாம அதை தொடர்ந்து பராமரித்து இதுவரைக்கும் 58,000க்கும் அதிகமான நாட்டு மரங்களை நட்டு 200 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களை ஒரு சோலை வனமாக மாற்றிருக்கோங்க. 2030க்குள்ள 1 லட்சம் நாட்டு மரங்களை நட்டு அதை அடுத்த 10 வருஷத்துக்கு கண்ணும் கருத்துமாக பராமரிக்கணுங்கிறது தாங்க நம்ம துளிகளோட லட்சியம். இந்த உன்னதமான இயற்கை பணியில் நீங்களும் எங்களோட கைகோர்க்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குங்க. அதை செக் பண்ணி இந்த மண்ணை மீட்டெடுக்கிற நம்மளோட பசுமை பயணத்தில் நீங்களும் ஒரு துளியாக இணைந்து உங்கள் ஆதரவை தரலாமுங்க. இந்த பஞ்சபூதத்தில் முதலாவது நிலம். வெட்டிவேர் 15 அடி ஆழம் வரைக்கும் போய் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் மண்ணரிப்பை தடுத்து நிலத்தை ஸ்ட்ராங் ஆக்குங்க. நம்ம உடம்புக்கும் நிலத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன் தாங்க இந்த வெட்டிவேர் தருது. பூமி தாயோட உடம்பை காப்பாற்றுற இதே வேர்ல இருந்துங்க எண்ணெய் தயாரிக்கிறாங்க. இந்த வெட்டிவேர் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போதுங்க அதில் இருந்து வர்ற அந்த வாசம் நம்ம மூளையில் இருக்கிற அந்த பதட்டத்தையெல்லாம் குறைச்சி தேவையில்லாத கவலைகளையெல்லாம் நீக்கி மனசுக்கு ஒரு நிலையான தன்மையை தருதுங்க. 2வது நீர். உங்கள் வீட்டுக்கு வெளியே வேஸ்ட் தண்ணி போகிற இடம் இல்லை கழிவுநீர் கலக்கிற இடம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு 4 வெட்டிவேரை நட்டு வைங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய கெமிக்கல் கலந்த தண்ணியாக இருந்தாலும் அதோட நச்சுத்தன்மையை ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி அந்த தண்ணியையே சுத்தமாக்கிடுங்க. அதனால தான் ராஜராஜ சோழர் காலத்திலேயேங்க தண்ணீரை சுத்தம் பண்ண வெட்டிவேரை பயன்படுத்தியிருக்காங்க. வெட்டிவேர் ஊறுன தண்ணீரை குடிச்சாச்சுன்னு வைங்க, இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ நோய்களுக்கு காரணமான உடல் சூடும் பித்தமும் உடம்பை விட்டு ஓடியே போயிடும்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. 3வது காற்று. பொதுவாகவே வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்றுல தான் வெளியே இருக்கிறத விட கண்ணுக்கு தெரியாத நச்சு தூசிகளும் பாக்டீரியாவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வெட்டிவேரில் இருக்கிற நார்த்தன்மை காற்றுல மிதக்கிற நுண் துகள்களையும் தூசி பாக்டீரியாவையும் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க. அதனால வெட்டிவேரை உங்கள் வீட்டு ஜன்னல் ஸ்க்ரீனாகவோ அல்லது மேட்டாகவோ யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அது காற்றையும் சுத்தம் பண்ணும், அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கிற நம்மளையும் புத்துணர்ச்சியாக வச்சுக்குங்க. 4வது நெருப்பு. நெருப்புன்னா எரியற நெருப்பை சொல்லலைங்க. ஆயுர்வேதத்தில் ஜாடரக்னின்னு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற டைஜஸ்ட் ஃபயர், அப்புறம் நம்ம மனசுக்குள்ளே வர்ற கோபம், இது எல்லாமே அக்னியோட வெளிப்பாடு. இந்த நெருப்பு அதிகமானால் ஸ்ட்ரெஸ்ஸும் அல்சரும் வரும். வெட்டிவேர் தண்ணி உடம்போட எக்ஸ்ட்ரா ஹீட்டை குறைச்சி பித்த நெருப்பை தணித்து செரிமானத்தை சீராக்கும். அதாவது உங்கள் உடம்பையும் மனசையும் ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு கொண்டு வரும்னு சித்தா ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுதுங்க. 5வது ஆகாயம். ஆகாயம்னா ஸ்பேஸ், இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிற சூழல்னு சொல்லலாமுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்க, அதுக்கு வெட்டிவேரை வீட்டு வாசலில் நில தோரணமாகவோ இல்லை சாமி படத்துக்கு மாலையாகவோ போடும்போது அது காற்றுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே நீக்கிடுங்க. இதோட தெய்வீக வாசம் உங்கள் வீட்டோட ஒட்டுமொத்த சூழலையே மாற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். சிம்பிளாக சொல்லணும்னாங்க, நிலத்துக்கும் மனசுக்கும் தண்ணீருக்கும் உடம்புக்கும் காற்றுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரே நேரத்தில் வேலை செய்கிற கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தாங்க இந்த வெட்டிவேர். இன்னைக்கே உங்கள் வீட்லையும் வெட்டிவேரை வாங்கி பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருங்க.